ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்சல் என்னோட ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்காக எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பார்சல் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பார்சல் கருட வேகாலேருந்து அனுப்பியிருக்காங்க. இது ஒரு 4 டேஸில் ரீச் ஆயிடுச்சு. டோட்டலாக 55 கேஜிஸ் அனுப்பியிருக்காங்க. அது 3 பாக்ஸில் இருக்குது. நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு ரிட்டன் கிஃப்டாக ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் அவங்க குட்டீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டஃப்பு, அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் குட்டீஸ்க்கு தேவையான பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் குட்டீஸ்க்கான ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு எல்லாமே செட்டாக இருக்குது. இந்த பாக்ஸில் இன்னொரு செட் ஆஃப் குட்டீஸ் ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் இருக்குது. இன்னொரு டிஃபன் பாக்ஸில் எனக்கும் குட்டீஸ்க்கும் காமனான கிளிப்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பான்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் பொட்டு பேக்கெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ சுதிக்ஷோட ட்ரெஸ் இந்த பேக்கேஜில் இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ். அதுக்கடுத்து கோம், அதுக்கப்புறம் லாக்மி காஜல், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த பாக்ஸில் என்னோடய பேங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களோட நெக்லஸஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ ஜீன் இருக்குது. அப்புறம் பிளாக் ஜீன் ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கெல்லாம் நைட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சுதிக்ஷாவுக்கு இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மோக்ஷிதாவுக்கு ஒரு செட் ஆஃப் லெஹங்கா இருக்குது. அண்ட் பூஜை பண்ணுறதுக்கான சாமி படம் ஒன்று இருக்குது. அடுத்து மோக்ஷித்துக்கான பாவாடை சட்டை இருக்குது. அடுத்து என் ஹஸ்பண்டுக்கான வேஷ்டி அண்டு அங்கவஸ்திரம் எல்லாமே இருக்குது. நான் டெக்கரேஷனுக்காக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை அமேசான் ஆர்டர் பண்ணி அதை கொடுத்து விட சொல்லியிருந்தேன். அது அனுப்பியிருக்காங்க. அடுத்து பூஜைக்கு விநாயகர் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் மணம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அடுத்து பூஜைக்கான பேக்ட்ராப் ஸ்க்ரீன் அனுப்பியிருக்காங்க. இது நான் அமேசான் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணது. இதுக்குள்ளேயே புடவையும் அனுப்பியிருக்காங்க. இந்த புடவை தான் நான் அக்கேஷனுக்காக செலக்ட் பண்ணது சாரீ. நான் ப்ளூ கலர் தீமில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சாரீ கூட அனுப்பியிருக்காங்க எனக்காக. இது ஃபோட்டோ பேக்ட்ராப்கான ஸ்க்ரீன். அடுத்து 5 சாமி உள்ள படம். நம்ம எல்லா ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் வைக்கக்கூடிய இந்த படம் வேணும், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதனால் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பிள்ளையார் உட்கார மனம் இருக்குது. இது நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ண பிள்ளையாரோட செட்டு தான் அது. அடுத்து இந்த டெக்கரேட்டிவ் உருளி நான் சொல்லியிருந்தேன். இது கூட அமேசானில் தான் செலக்ட் பண்ணேன். இது சுதிக்ஷாவோட இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ், ஒரு பட்டுப்பாவோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கான இன்னர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் தோரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து சாரிக்கான இன்ஸ்கர்ட் இருக்குது. அடுத்து இன்னொரு பாக்ஸில் ஆர்டிஃபிஷியல் பூ இருக்குது. இது சாமிக்கு போடுற பூ. அடுத்து சில்வர் கலர் ஒட்டியானம் இருக்குது. இந்த சில்வர் கலர் ஒட்டியானம் எல்லா டைப் ஆஃப் சில்வர் ஷேட் சாரீஸ்க்கெல்லாம் மேட்சிங்காக இருக்கும். இன்னொரு டப்பாவில் கோபுரம் குங்குமம், அப்புறம் தாளம்பூ குங்குமம் எல்லாமே இருக்குது. அடுத்து மோக்ஷிதாவுக்கு ஒரு ஃப்ராக் இருக்குது. சூப்பராக இருக்குது கலரு. அடுத்து டெக்கரேட்டிவ் மேட் இருக்குது. இது கூட நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது கூட நான் அமேசானில் ஆர்டர் பண்ணது தான்.
இப்போ அடுத்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து சாரீக்கான ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து டெக்கரேட்டிவ் விளக்கு வந்து 2 இருக்குது. அடுத்து நான் வந்து பித்தளைக்கு நான் வந்து இந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் கேட்டிருந்தேன், அது இருக்குது. அடுத்து 2 காமாட்சி விளக்கு இருக்குது. அடுத்து தூபக்கால் ஒன்று இருக்குது. அடுத்து காமாட்சி விளக்குக்கு கீழே வைக்கக்கூடிய 2 பிளேட்ஸ் இருக்குது. அப்புறம் பூஜைக்கான பித்தளை கலசம் இருக்குது. அடுத்து அதே மாதிரி நிறைய டிஃபன் பாக்ஸ் சொல்லியிருந்தோன்னே அந்த மாதிரி நிறைய டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பூஜைக்கு தேவையான மாடு கண்ணோட ஸ்டாச்சு இருக்குது. அடுத்து நான் காப்பர் பிளேட்டட் வந்து ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். இது வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக அது வந்து ஒரு 4 செட்டு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் டோர் ஹேங்கிங்க்கு வந்து ஒரு விநாயகர் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டீல் பாத்திரம்லாம் புதுசாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தாம்பாளம் பிளேட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சந்தன கிண்ணம்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற குத்து விளக்கு, அதுக்கப்புறம் பெரிய சைஸாக இருக்கிற குத்து விளக்கு எல்லாமே கேட்டிருந்தேன். அது எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பால் காய்ச்சத்துக்கு புதுசாக ஒரு பாத்திரம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஒரு சொம்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் இப்போ விளக்கு வந்து அசம்பிள் பண்ணுறேன். நல்லா பெரிய சைஸாக தான் வந்து விளக்கு இருக்குது. இதுவும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கான இன்னொரு கிண்ணம் தான். இது வந்து ஒரு செட்டாக இருக்கும், லீஃப் ஷேப்பில் இருக்குது. பூஜைக்கு தேவையான தாம்பாளம் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கான பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பால் பாத்திரம் மூடுறதுக்கான பிளேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிண்ணமெல்லாம் இருக்குது. பால் காய்ச்சி வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி குட்டியாக இருக்குது. அதுக்கடுத்து 2 கரண்டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி ஒன்று இருக்குது. அடுத்து கடைசியாக குட்டி பார்சல் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து மெயினாக ஸ்வீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கற்கண்டு இருக்குது. அடுத்த பார்சலில் வந்து மிளகாத்தூள் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு ஐட்டம்னால் அந்த மிளகாத்தூள் தான். எனக்கு அடிக்கடி ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும், அதனால் அது நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்சர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கோல மாவு பொடி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பேக்கெட் நெய். அடுத்து காரா பூந்தி இருக்குது. அப்புறம் வந்து புளி இருக்குது. லாஸ்ட்டாக வந்து தீர்த்தம் வைக்கிற பஞ்ச பாத்திரம் இருக்குது. இந்த பார்சல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.